கதவு தர உண்டது. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே அல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. வாழ்நாளெல்லாம் தீனாளாய் வருத்தத்தோடு கழிப்பதியே அந்தர் பாதம் தரணடைந்தால் உன்னை சேர்த்து கொள்வார். அருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. கத்தின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூறிவிட்டு ஆவி போனார் உடனோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே ஆண்டவர் இயேசு வந்தே. 16 அதிகாரத்திலே 23வது வசனத்தை பார்ப்பது, அவர்களை அநேக அடி அடுத்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து பத்திரமாய் காக்கும்படி சிறைக்காலக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து கால்களை தொழுவங்கத்தில் மாட்டி வைத்தார்கள். யார்? பவுலையும் சீலாவையும் அநேக அடி அடித்தார்கள். இன்றைக்கி போஷப்படி ஊழியத்தில் எல்லாம் அநேக அடி பவுல் அடி வாங்கினார். இன்றைக்கி இந்த நாட்களில் நாம் சுதந்திரமாக ஒளிஞ்சுக்கிறோம். நாங்களின் நார்த் இந்தியாவில் பார்க்கும்போது அதே கூலிக அடி வாங்குறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பவுல் அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று உட்காவல் அறையில் அடைத்து அவர் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தார்களாம். எங்கள் தொழுவ மரத்தில் அவர் சீலாக என்றால் மாட்டி வைத்தார்கள். அவர் தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தா அடியும் வாங்கிட்டு அவர் கை கால்கள் தொழுவ மரத்தில் மாட்டி விட்டு அவர்கள் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று உட்காவல் அடைத்து தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தார். நடு கபாஷமாதிக்கரபாஷங்கரபதியா நடுராத்திலே பவுலி சீலாவும் தேவம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஒரு தொழுவ மரத்தை கட்டி இருக்கும்போது பவுலி சீலாவும் நடுராத்தில் ஜெபம் பண்ணினார்கள். பவுல் ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். இந்த நாட்களில் சின்ன ஒரு குட்டி ப்ராப்ளம் வந்துட்டா போதும், ஜெபமும் கிடையாது, துதிக்கிறதும் கிடையாது. என்றால் ஜனங்க பின்னோக்கி போயிருப்பாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களும் அப்படி தான், அபிஷேகம் பெற்றவங்களும் அப்படி தான், ஞானஸ்தானம் பெற்றவங்களாக தான், எந்த ஆலயத்தை கட்டி கொடுத்தவங்களுக்கு தான், இல்லைன்னா போதகர்களாக இருக்கலாம், இல்லை வேறு வாசமாக இருக்கலாம். சின்ன ப்ராப்ளம் வந்தோடனா ஜெபம் போயிடும், தோத்தனும் போயிடும், எல்லாம் போயிடும். இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பவுலி சீலாவும் தொழுவ மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த நேரத்திலும் பவுலி சீலாவும் என்ன செய்கிறாங்கன்னா தேவனை நோக்கி துதிக்கிறார்கள். பவுல் சீலாவும் தேவனை துதித்து பாட காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பவுல் சீலாவும் தெவித்து துதித்து பாடுகளை ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறாரு. நாமும் இன்றைக்கி இன்றைக்கி அநேக இடங்களில் அப்படிப்பட்ட ஜெபத்தை பார்க்க முடியாது. ஆனால் பவுலும் சீலாவும் என்றால் அபிஷேகத்தை நிரம்பி அந்நிய பாஷையில் நிரம்பி ஆவிக்குரிய வரங்களில் நிரம்பி செபித்து துதித்தார்கள். நடுராத்திலே ஜெபமொழி துதித்து வாடினார்கள். அவர்கள் அதை கேட்டு அழுதிலே சிறைச்சாலையின் அசுவாரம் அசைமுடியாக பூமியை அப்படிப்பட்ட ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஐயா அம்மா இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தெபித்து தூத்தி போது அங்கே என்ன நடந்தன்னா, கடுமையானர்களே என்றால்
பூமி மிகவும் அந்தது. அவ்வளோ ஜெபம். அந்த ஜெபத்தை வல்லமை வானத்துக்கும் பூமிக்கும் இறங்கியிருக்கிறது. இறங்கும் போகுதான் பூமி அதிர்ந்தது. இந்த பூமி வந்து அதிர்ந்தோம்னா எப்படி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அதில் வல்லமை இறங்கினா தானே பூமி அதிர. காப்பா இயேசுடைய உயிர்த்தந்த வல்லமை இறங்கினது. இயேசுடைய உயிர்த்தந்த வல்லமை இறங்கினது. இயேசுடைய உயிர்த்தந்த வல்லமை பவுல் சீலா இறங்கினது. இறங்கின உடனே தான் பூமி அதிர்ந்தது. பூமி அதிர்ந்தது. உடனே கதவுகள் திற கொண்டது. பூமி அந்த கதவு திறந்து போட்ட பில்லர்லாம் உறிஞ்சி போச்சு. எத்தனை பில்லர் போட்டாங்களோ அதனாலே கீழே வந்துச்சு. செவத்து மூலம் கதவு எல்லாம் திறச்சாலெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க. தன்னாலே திற உண்டது. காமானாகி கருத அவ்வளோ ஜெபம். பவுல் சீலாவும் இன்றைக்கி வந்து அப்படிப்பட்ட ஜெபத்தால் உலகம் பார்க்கக்கூடாது. 44 உபவாச கூட்டம், 104 உபவாச கூட்டம் சொல்கிறாங்க. பானர் எங்கேயும் போடுறாங்க. ஆனால் அப்படி ஜெபம் இருக்கா? ஜெபம் இருந்தால் அங்கே அசுத்தாய் இருக்குமா? பொல்லாத ஆவி இருக்குமா? பாவத்தி ஆவி இருக்குமா? சாபத்தி ஆவி இருக்கா? விபச்சார ஆவி இருக்குமா? எதுவும் இருக்காது. அப்படி தான் பவுல் சீலாவும் இருவரும் ஒருவராய் ஜெபித்தார்கள். அப்போ தான் அங்கே பூமி அறிந்தது. அதே போல் கதவு தாரை திற உண்டது. நம்ம கதவு திறக்க முடியாது. நம்மகிட்ட அப்படி ஜெபம் கிடையாது. உயிரற்ற ஜெபம். நீங்கள் அனைவரும் ஆசீர்வாத ஜெபத்தை தான் விரும்புகிறாங்க. கட்டுகளாக குறைக்கணும், கட்டாக இருக்கணும் கிடையாது. பைபிளை கையில் வச்சுக்கிடுறாங்க. இதில் என்ன இருக்குது மகிமை அதை பார்க்குறதே இல்லை. கையில் பைபிள் தான் இருக்குது. மனம் திரும்பாத ஆத்மாக்கள் 7 கண்டத்தை எண்ண முடியாத ஆத்மாக்கள். மனம் திரும்பாதவங்க அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் அவங்க பூமி அதிரலை, கட்டுகள் அழுக்கப்படலை, விளைவினம் போகலை, வியாதி போகலை, நிந்தை போகலை, அவமானம் போகலை, எந்த மோசம் போகலை, யூரியம் போகலை. எல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்படி இருந்து பிரயோஜனமே கிடையாது. அதுதான் வேதம் சொல்லுது. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையில் கதவு திறந்ததை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். எல்லாரும் தன்னாலே கதை தந்து வந்தாங்க. யார் தந்து விட்டாங்க? பவுல் சீலாவுக்கு சிறைச்சாலைக்காரன் கதை தந்து விட்டா. பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய விருந்து இறங்கினது. கட்டுகள்லாம் கதவு திறந்து விட்டாது. ஒன்றை பார்த்தான் சிறைச்சாலைக்காரன். எல்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னை அவனை குத்தி அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணான் காவல்காரர்கள்லாம். அப்போ தான் சிறைச்சாலை கதவு கண்டு கட்டுண்டவர்கள் போனால் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை குறித்து கொள்ள போனான். அவள் மிகுந்த சத்தம் விட்டு, நீ உனக்கு கடியா ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம், அல்லேலூயா என்று சொன்னான். அருமையான தேவ சொன்னேன் என்றால், ஏன் நீ ஒன்று ஆத்திரம் அழிச்சு ஒரு நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், ஏன் கதவு தந்து விட்டா? மனுஷன் கதவு திறக்க மாட்டானே. அது ஆவியானவர், அது தேவச்சம் இல்லை. பூமியே அதுன்றதுன்னா காற்று வந்து எல்லா பில்லரும் ஒடிஞ்சு போச்சு. அந்த காட்டத்தில் உள்ள அவங்க வெளியே வந்தாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் சோத்திரம். இப்போது நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் இந்த 70 எழுத்து குறிப்பை பேசும். ஒவ்வொரு வாரமும் நடக்க உபவாச கூட்டத்தில் ஆவியான என்ன செய்ய போகிறா என்று பொறுத்து பாருங்கள். எல்லாம் மாற்றம் ஊழியத்தில், எல்லாம் ஊழியத்தில் மாற்றம். ஏனி இந்த ஊழியத்தை விற்கிறது இருக்காது, சாத்தானு இருக்க மாட்டான். எல்லா விளக்கையும் கற்று கொதிப்பார், கட்டுகள்லாம் அறுத்தார். எத்தனை வில்லங்க இந்த ஊழியம் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. ஒரு தோட்டத்தை விருத்தி அடைய செய்தார். ஒரு மகிழ்ச்சி வந்தாச்சு, சமாதானம் வந்தாச்சு, சந்தோஷம் வந்தாச்சு. இடுகாட்டுக்கும் சுடுகாட்டுக்கும்
எத்தனை சூழ்ச்சி பண்ணாலும் எல்லாம் அழிஞ்சாச்சு. ஒரு பறவை பறக்கிறது போல் நிறைய பறவை பறந்து வரும். சீமா முடிவுண்டு நம்பிக்கை நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதிக்கிறார். அங்கே இது கோடாயத்தை வெட்டுவது போல் யாரெல்லாம் சூழ்ச்சி பண்ணாங்களே எல்லாம் வெட்டிட்டார். ஒரு இடத்த கூட வெட்டாமல் 7 கண்டத்தை இந்த ஊருக்கு சூழ்ச்சி பண்ண கட்ட கோடையாற்றி வெட்டி எடுத்தாச்சு. என் ஆலயத்தை சுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுறார். ஆண்டவர் அதுக்கு தான் புதிய புதிய கிருபை தரப்படுறார். புதிய புதிய பாடல், புதிய புதிய தரிசனம் எல்லாம் தந்து ஆவியானவரே வழி நடத்துவார். எல்லா இடத்துல உள்ள ஆத்மா ஓடி வர போகிறாங்க. இங்கே தான் இடம் இல்லை, கூட்டமாக தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமாக முடிவு உண்டு. ஒரு நம்பிக்கை வீண் போகாது. இந்த வருஷத்தில் என்ன செய்யணுமோ செய்வார். ஒரு விழா நல்ல விழா தாங்க நடக்கும், குறைவான விழா நடக்கிறாது. ஒரு நற்செய்தி ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறது. ஆண்டவர் நற்செய்தி என்றார். தொலைபேசி இனி பேச முடியாது, தொலைபேசி இனி பேச முடியாது திட்டமாக சொல்லிவிட்டார். எந்த ஆட்சி உலகத்து வரப்போகுதோ அந்த ஆட்சி என்ன செய்ய போகிறது நினைக்கிறேன். கொஞ்சம் நாளில் பொறுத்து பாருங்கள். அவளை கொண்டு ஆண்டு என்ன செய்வார். அவரை நாமம் மகிழ்ப்படும். ஒரு விழா நல்ல விழா நடக்கிறது. ஊருக்கு ஒரு மீனா ரெண்டு நிறைய மீன் வருது. எல்லா மீனும் ஆசீர்வாதத்தை பெற்று சந்தோஷத்தை பெற்று சமாதானத்தை பெற்று அது போகுது. வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் விசேஷித்த அபிஷேகத்தை ஊட்டுகிறார். அக்கினி அபிஷேகத்தை அந்நிய பாசை ஊட்டுகிறார். போட்டு வச்ச கதவெல்லாம் திறந்தாச்சு. ஜெயித்து விட்டு மாற்றுவார். ஒரு மகனுக்கு திருமணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. கர்ப்பம் தரிக்கலை. கணவனி சண்டை. மனைவி சொல்ல நீ சரியில்லைங்கிறான். கணவத்தை நீ சரியில்லைங்கிறான். குத்து சண்டை நடக்குது ஒரு வீட்டில். 2 பேரும் சரியாக இருக்கலாம் இல்லைன்னு பார்த்தா 2 பேருமே சரி கிடையாது. குத்து சண்டை நடக்குது. ஏதா கற்பத்துக்கு நீ கத்தாசு வந்துடும். 2 பேரும் ஒன்று மட்டும் ஜெபம் பண்ணால் கற்பம் தரிக்கும், குழந்தை பிறக்கும். ஏன் குத்து சண்டை போடணும்? ஏதாண்டு காட்டுக்கிறார். வீட்டில் தொழுவத்தை கட்டி வச்சுருக்காங்க. ஒரு ஆலயம் வந்து தூசி பண்ணி வச்சு பாவம் நிறைஞ்ச ஆலயம். ஒரு ஆலயம் கட்டி வச்சுருக்காங்க. பாவம் நிறைஞ்ச ஆலயம், விபச்சாரம் நிறைஞ்ச ஆலயம். அந்த ஆலயத்தை போய் ஆடுகளை அடைக்க நிறுத்த முடியுமா? ஒரு ஆடு வராது, எல்லாம் ஓடிடும். ஏன்னா மனம் திரும்பாத ஊழியக்காரர்கள், மனம் திரும்பாத ஊழியம். நீ வந்து தொழுவத்தை கட்டி வச்சு ஆடுகளை அடைக்கணும் முடியாது, அங்கே வராது, எல்லாம் ஓடிடும். ஆண்டவர் காட்டுகிறார். ஒரு விருது ஒருவருக்கு வரப்போகுது, நல்ல விருது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும். நீங்கள் அறியிருக்கலாம். சந்தோஷமாக இருக்கலையா? சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷத்துங்க. இயேசுவோட வருகை சீக்கிரம். சந்தோஷமாக இருக்க. நிச்சயமாக ஆவியான சொல்கிறதை காது கேட்கிறவன். தடைகள் வருமா? தடைகள் வராது. சாத்தான் வருவானா? வரமாட்டான். விக்கிரம் வருவா? வராது. கட்டெல்லாம் அறுக்கப்படும். இப்போ நிகழ்ச்சியை பார்க்குற ஊரிலையும் ஆசைப்பார். நிகழ்ச்சி ஆசமாக இருந்தால் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஏகப்பட்ட காணிக்கைகளை கூக்குள் பயில அனுப்பி வைங்க. கர்த்தர் ஆசைப்பார். இந்த ஊழியக்காரத்துக்காக ஜோபனுங்க. இங்கு உரைத்த ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் இதுவரை நிறைவேறாதது கிடையாது, எல்லாம் நிறைவேறும். விளம்பரம் இல்லாத ஊழியம். நீங்களும் வந்து ஆசீர்வாதத்தை கற்றுகள். கர்த்தராமே உங்களை ஒரு தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பெராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ். தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.